சாந்தி. முரளி டேட் 13/8/2025. காலை முரளி. பாப்தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, அழியாத மூர்த்தி தந்தைக்கு இவர், அதாவது பிரம்மா, பேசும் நடக்கும் ஆசனம். அவர் எப்போது பிரம்மாவுக்குள் வருவாரோ அப்போது பிராமணர்கள் உங்களை படைக்கிறார். கேள்வி: அறிவுள்ள குழந்தைகள் எந்த இரகசியத்தை புரிந்து கொண்டு நன்றாக புரிய வைக்க முடியும்? பதில்: பிரம்மா யார்? அவர் எப்படி பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகிறார்? பிரஜாபிதா பிரம்மா இங்கே இருக்கிறார். அவர் ஒன்றும் தேவர் இல்லை. பிரம்மாவே பிராமணர்களை வைத்து ஞான யாகத்தை படைத்திருக்கிறார். இந்த எல்லா இரகசியங்களையும் அறிவுள்ள குழந்தைகளே புரிந்து கொண்டு புரிய வைக்க முடியும். குதிரைப்படையும் காலாட்படையும் இதில் குழப்பமடைவார்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. பக்தியில் ஒருவருக்கு புகழ் பாடுகிறார்கள். புகழ் பாடுகிறார்கள் தானே, எனினும் அவரை அறியவில்லை. அவரது அறிமுகத்தையும் அறியவில்லை. ஒருவேளை சரியான பெருமையை அறிந்திருந்தால் நிச்சயம் வர்ணனை செய்வார்கள். மிக உயர்ந்தவர் பகவான் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். அவருடைய சித்திரம் முக்கியம். பிரம்மாவிற்கு குழந்தைகளும் இருப்பார்கள் தானே. நீங்கள் எல்லோரும் பிராமணர்கள். பிரம்மாவையும் பிராமணர்களே அறிவார்கள். வேறு யாரும் அறிய மாட்டார்கள். எனவே இவர் எப்படி பிரம்மா ஆக முடியும் என குழப்பமடைகிறார்கள். பிரம்மாவை சூக்ஷ்ம உத்தனவாசியாக காட்டியிருக்கிறார்கள். இப்போது பிரஜாபிதா பிரம்மா சூக்ஷ்ம உத்தனத்தில் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே படைப்புங்கிறது நடப்பதில்லை. இதை பற்றி உங்களோட விவாதம் செய்கிறார்கள். பிரம்மாவும் பிராமணர்களும் இருப்பது சரி என்பதை நீங்கள் புரிய வைக்க முடியும். அப்படி கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்துவர்கள் என்ற வார்த்தை வந்தது. புத்தரிலிருந்து பௌத்தவர்களும் ஆபிரகாமிலிருந்து இஸ்லாமியர்களும் வந்தனர். அதே போல பிரஜாபிதா பிரம்மாவிலிருந்து பிராமணர்கள் என்பது பிரசித்தமாக இருக்கிறது. ஆதி தேவர் பிரம்மா. உண்மையில் பிரம்மாவை தேவர் என்று சொல்ல முடியாது. இதுவும் தவறு. தம்மை பிராமணர் என்று சொல்பவரிடம் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? அவர் யாருடைய படைப்பு? பிரம்மாவை உருவாக்கியது யார் என நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அப்போது ஒருபோதும் யாரும் பதில் சொல்ல முடியாது. அறியவே இல்லை. சிவபாபாவிற்கு யார் ரதமோ அவருக்குள் பிரவேசமாவது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எந்த ஆத்மா இளவரசர் ஸ்ரீ கிருஷ்ணராக இருந்தாரோ அவரே இவர். 84 பிறவிகளுக்கு பிறகு இப்படி பிரம்மா ஆகியிருக்கிறார். ஜாதகத்தில் இவரது பெயர் வேறாக இருக்கும் தானே. ஏனென்றால் மனிதராக இருக்கிறார். பிறகு இவருக்குள் பிரவேசமானதால் இவருக்கு பிரம்மா என பெயர் வைத்தார். அதே பிரம்மா விஷ்ணுவின் ரூபமாக இருக்கிறார் என்பதையும் குழந்தைகளுக்கு தெரியும். நாராயணர் ஆகிறார் தானே. 84 பிறவிகளின் கடைசியில் சாதாரண ரதமாக இருக்கிறார். சரீரம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ரதமாக இருக்கிறது. அழியாத மூர்த்தியின் பேசும் நடக்கும் ஆசனமாக இருக்கிறது. சீக்கியர்கள் அந்த ஆசனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை அழியாத ஆசனம், அதாவது அகால் தக்த் என்று சொல்கிறார்கள். சொல்லப்போனால் எல்லாமே அழியாத ஆசனங்களாக இருக்கின்றன. ஆத்மாக்கள் எல்லாம் அழியாத மூர்த்திகள். மிக உயர்ந்த பகவானுக்கு இந்த ரதம் தேவைதானே. ரதத்தில் பிரவேசமாகி அமர்ந்து ஞானத்தை சொல்கிறார். அவரையே ஞானம் நிறைந்தவர் என்று சொல்கிறார்கள். அவர் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் ஞானத்தை தருகிறார். ஞானம் நிறைந்தவர் என்றால் மனதை அறிந்தவர் என்பதோ அல்லது எல்லாம் அறிந்தவர் என்பதோ அர்த்தமில்லை. சர்வ வியாபியின் அர்த்தம் வேறு. எல்லாம் அறிந்தவர் என்பதன் அர்த்தம் வேறு. மனிதர்கள் எல்லாவற்றையும் கலந்து என்ன வருகிறதோ அதை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். நாம் பிராமணர்கள்
எல்லோரும் பிரம்மாவின் குழந்தைகள் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நமது குலம் அனைத்திலும் உயர்ந்தது. அவர்கள் தேவர்களை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார்கள். ஏனென்றால் சத்யுக ஆரம்பத்தில் தேவர்கள் இருந்தார்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக பிராமணர்கள் இருப்பது குழந்தைகள் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவர்கள் பிரம்மாவை சூக்ஷ்ம வத்தனத்தில் இருப்பவர் என நினைப்பதால் அவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த உலகிய பிராமணர்கள் வேறு. அவர்கள் பூஜை செய்கிறார்கள். அந்த ஸ்ராத், அதாவது அந்த சமைத்த உணவை சாப்பிடுகிறார்கள். நீங்கள் ஸ்ரார்த்த உணவு போன்றவற்றை சாப்பிடுவது இல்லை. பிரம்மாவின் இரகசியத்தை நல்லபடியாக புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. மற்ற விஷயங்களை விடுங்கள். எந்த தந்தையால் அழுக்கிலிருந்து தூய்மையாக வேண்டுமோ அவரை முதலில் நினைவு செய்ய சொல்லுங்கள். பிறகு இந்த விஷயங்களை புரிந்து கொள்வார்கள். சின்ன விஷயத்தில் சந்தேகம் வந்தாலும் தந்தையை விட்டுவிடுகிறார்கள். முதலாவது முக்கிய விஷயம் ஆ என்றால் அப்பா மற்றும் ஆ என்றால் ஆஸ்தி. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் நிச்சயம் யாருக்குள்ளாவது வருவேன் தானே. அவருக்கும் பெயரும் இருக்க வேண்டும். அவரை வந்து படைக்கிறேன். பிரம்மாவை பற்றி விளக்கி சொல்ல உங்களுக்கு அதிக அறிவு வேண்டும். காலாட்படை, குதிரைப்படை குழப்பமடைகிறார்கள். மனநிலைக்கு தக்கபடி புரிய வைக்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கே இருக்கிறார். பிராமணர்கள் மூலமாக ஞான யாகத்தை படைப்பதால் நிச்சயம் பிராமணர்களே தேவை. பிரஜாபிதா பிரம்மாவும் இங்கே தேவை. அவர் மூலமாக பிராமணர்கள் உருவாகிறார்கள். நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள் என பிராமணர்கள் சொல்லவும் செய்கிறார்கள். உலகிலான பிராமணர்கள் பரம்பரையாக நமது குலம் தொடர்ந்து வருவதாக நினைக்கிறார்கள். ஆனால் பிரம்மா எப்போது இருந்தார் என்பது தெரியாது. இப்போது நீங்கள் பிராமணர்கள். யார் பிரம்மாவின் குழந்தைகளோ அவரே பிராமணர்கள். அவர்களுக்கு தந்தையின் தொழிலே தெரியவில்லை. பாரதத்தில் முதலில் பிராமணர்களே இருக்கிறார்கள். பிராமணர்களுடையது மிக உயர்ந்த குலம். நமது குலம் நிச்சயமாக பிரம்மாவிடம் இருந்தே தோன்றியிருக்கும் என அந்த பிராமணர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் எப்படி, எப்போது என்பதை சொல்ல முடியவதில்லை. பிரஜாபிதா பிரம்மாவே பிராமணர்களை படைப்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அந்த பிராமணர்களே பிறகு தேவர்களாக ஆக வேண்டும். தந்தை வந்து பிராமணர்களுக்கு கற்பிக்கிறார். பிராமணர்களுக்கும் டைனாசிட்டி கிடையாது. பிராமணர்களுடையது குலம். எப்போது ராஜாராணி ஆவார்களோ அப்போது டைனாசிட்டி என்று சொல்லப்படும். அப்படி சூரிய வம்சம் டைனாசிட்டி இருக்கிறது. பிராமணர்கள் நீங்கள் ராஜா ஆவதில்லை. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ராஜ்யம் இருந்ததாக அவர்கள் சொல்கிறார்கள். இரண்டும் தவறு. ராஜ்யம் இருவருக்கும் இல்லை. பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ஆட்சி நடக்கிறது. அதை அரசாட்சி என்று சொல்ல மாட்டார்கள். கிரீடமே இல்லை. பாரதத்தில் முதலில் இரட்டை கிரீடம் இருந்தது, பிறகு ஒற்றை கிரீடம் இருந்தது என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த நேரம் கிரீடமே இல்லை. இதை நன்றாக நிரூபித்து சொல்ல வேண்டும். யார் முற்றிலும் நன்றாக தாரணை செய்பவர்களோ அவர்கள் நன்றாக புரிய வைக்க முடியும். பிரம்மாவை பற்றிய அதிக விஷயங்களை புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. விஷ்ணுவையும் அறியவில்லை, அதையும் புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. வைகுண்டத்தை விஷ்ணுபுரி என்று சொல்கிறார்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. கிருஷ்ணர் இளவரசராக இருக்கும்போது எனது தந்தை ராஜா என்று சொல்வார்தானே. அதற்காக கிருஷ்ணரின் தந்தை ராஜாவாக இருக்க முடியாது என்பதில்லை. ஸ்ரீ கிருஷ்ணரை இளவரசர் என்று சொல்வதால் நிச்சயம் ராஜாவிடம் பிறந்திருப்பார். செல்வந்தரிடம் பிறந்திருந்தால் இளவரசர் என்று சொல்ல மாட்டார்கள். ராஜா பதவிக்கும் பணக்கார பதவிக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரின் தந்தையான ராஜாவிற்கு பெயரே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயர் எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது.
அவரது தந்தையின் பதவியை உயர்ந்தது என்று சொல்ல மாட்டார்கள். அது இரண்டாம் தர பதவி. அவர் கிருஷ்ணருக்கு பிறவி கொடுப்பதற்கு மட்டும் நிமித்தமாகிறார், அவ்வளவுதான். அதற்காக அவர் கிருஷ்ணரின் ஆத்மாவை விட அதிகம் படித்தவர் என்பது கிடையாது. ஸ்ரீ கிருஷ்ணரை பின்னர் நாராயணர் ஆகிறார். மற்றபடி தந்தையின் பெயரே மறைந்து விடுகிறது. அவர் நிச்சயம் பிராமணரே, எனினும் படிப்பில் கிருஷ்ணரை விட குறைந்தவர். ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா படிப்பு அவரது தந்தையை விட உயர்வாக இருந்தது. அதனால்தான் இவ்வளவு பெயர் இருக்கிறது. கிருஷ்ணரின் தந்தையாக யார் இருந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. போக போக தெரியும். இங்கிருந்து தானே ஆக வேண்டும். ராதைக்கும் தாய் தந்தை இருப்பார்கள் தானே. எனினும் அவர்களை விட ராதையின் பெயர் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தாய் தந்தை குறைவாக படித்திருக்கிறார்கள். அதனால் ராதையின் பெயர் அவர்களை விட உயர்வாக இருக்கிறது. இந்த விரிவான விஷயங்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகின்றன. படிப்பே அனைத்திற்கும் ஆதாரம். பிரம்மாவை பற்றி புரிய வைப்பதற்கும் அறிவு தேவை. அவரே ஸ்ரீ கிருஷ்ணர். அவரது ஆத்மாவை 84 பிறவிகளை அனுபவிக்கிறது. நீங்களும் 84 பிறவி எடுக்கிறீர்கள். எல்லோரும் ஒன்றாக வரமாட்டீர்கள். யார் படிப்பில் முதலில் இருக்கிறார்களோ அவர்களே அங்கும் முதலில் வருவார்கள். நம்பர்வார் வருகிறார்கள் தானே. இவை மிக ஆழமான விஷயங்கள். குறைந்த புத்தி உடையவர்கள் தாரணை செய்ய முடியாது. நம்பர்வார் போகிறார்கள். நீங்கள் நம்பர்வார் டிரான்ஸ்ஃபர் ஆகிறீர்கள். எவ்வளவு பெரிய கியூ இருக்கிறது. அவர்கள் பின்னால் போவார்கள். நம்பர்வார் அவரவர் இடங்களுக்கு சென்று இருப்பார்கள். எல்லோருக்கும் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இது மிக அதிசய விளையாட்டு. எனினும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இது முள்காடு என்று சொல்லப்படுகிறது. இங்கே எல்லோரும் ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே இயற்கையான சுகம் இருக்கும். இங்கே இருப்பது செயற்கையான சுகம். உண்மையான சுகத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கிறார். இங்கிருப்பது காக்கை எச்சம் போன்ற சுகம். நாளுக்கு நாள் தமோ பிரதானமாக மாறிக்கொண்டே போகிறார்கள். எவ்வளவு துக்கம் இருக்கிறது. பாபா, மாயாவின் புயல் அதிகம் வருகிறது. மாயா குழப்பமடைய செய்கிறது. துக்கத்தின் உணர்வு அதிகம் வருகிறது என்று சொல்கிறார்கள். சுகா வள்ளல் தந்தையின் குழந்தையான பிறகும் துக்கத்தின் உணர்வு வந்தால், குழந்தையே, இது உன் பெரிய கர்ம சுமை என்று தந்தை சொல்கிறார். தந்தை கிடைத்திருப்பதால் துக்கத்தின் உணர்வு வரக்கூடாது. இருக்கும் பழைய கர்ம சுமைகளை யோக பலத்தால் தீர்க்க வேண்டும். ஒருவேளை யோக பலம் இல்லை என்றால் தண்டனை பெற்று தீர்க்க நேரிடும். அடி வாங்கி அற்ப பதவி பெறுவது நன்றாக இருக்காது. முயற்சி செய்ய வேண்டும். இல்லை என்றால் நீதிமன்றம் கூடும். பிரஜைகள் அதிகமாக இருக்கிறார்கள். இங்கே நாடகப்படி எல்லோரும் கர்ப்ப ஜெயிலில் அதிக தண்டனை பெறுகிறார்கள். ஆத்துமாக்கள் அதிக அலையவும் செய்கின்றன. ஒரு சில ஆத்துமாக்கள் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. ஒருவருக்குள் அசுத்த ஆத்மா நுழையும் போது எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார்கள். புது உலகில் இந்த விஷயங்கள் இருக்காது. நாம் புது உலகத்திற்கு போக வேண்டும் என இப்போது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள். அங்கே சென்று புது புது மாளிகைகளை கட்ட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி பிறவி எடுப்பாரோ அப்படி நீங்களும் அரசரிடம் பிறவி எடுப்பீர்கள். எனினும் இத்தனை மாளிகைகள் போன்றவை ஆரம்பத்திலிருந்தே இருக்காது. அவற்றை பின்னர் உருவாக்க வேண்டும். யார் உருவாக்குவார்? யாரிடம் பிறவி எடுப்பீர்களோ அவர் உருவாக்குவார். அரசர்களிடம் பிறவி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. என்ன நடக்கும் என்பதை போக போக பார்க்கலாம். இப்போது தந்தை எதையும் சொல்லவில்லை. சொன்னால் செயற்கை நாடகம் ஆகிவிடும். அதனால் எதையும் சொல்வதில்லை. நாடகத்தில் சொல்வதற்கு இடமில்லை. நானும் நடிகராக இருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். நடக்கப் போவதை முன்னரே அறிந்திருந்தால்
அதிக விஷயங்களை சொல்வேன். பாபா மனதை அறிந்தவராக இருந்தால் முன்கூட்டியே சொல்வார். ஆனால் அப்படி இல்லை. நாடகத்தில் என்ன நடக்கிறதோ அதை சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டே செல்லுங்கள். கூடவே நினைவு யாத்திரையின் போதையிலும் இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதில்தான் தோல்வியடைகிறார்கள். ஞானம் ஒருபோதும் கூடுவதோ குறைவதோ இல்லை. நினைவு யாத்திரையே சில நேரம் குறைவாகவும் சில நேரம் அதிகமாகவும் ஆகிறது. கிடைத்த ஞானம் அப்படியே இருக்கும். நினைவு யாத்திரையில் சில நேரம் உற்சாகமாக இருக்கிறீர்கள், சில நேரம் மந்தமாக இருக்கிறீர்கள். யாத்திரையில் நிலை கீழ்மேல் ஆகிறது. ஞானத்தில் நீங்கள் ஏணியில் ஏறுவதில்லை. ஞானத்தை யாத்திரை என்று சொல்வதில்லை. நினைவிற்கே யாத்திரை இருக்கிறது. நினைவில் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தேக அபிமானத்திற்கு வரும்போது நீங்கள் அதிக ஏமாற்றம் அடைகிறீர்கள், விக்கிரமம் செய்கிறீர்கள். காமம் மகாசத்ரு, அதை தோல்வி அடைகிறார்கள். கோபம் போன்ற விஷயங்களை தந்தை இவ்வளவு பேசுவதில்லை. ஞானத்தில் நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். அல்லது கடல் நீர் முழுவதையும் மையாக மாற்றினாலும் அதை முழுவதும் எழுத முடியாது என்று சொல்கிறார்கள். இங்கே தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நினைவு செய்வது என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது அறியாமல் இருக்கிறார்கள். கலியுகத்திலிருந்து எங்களை சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். பழைய உலகில் துக்கம் இருக்கிறது. மலையில் பல வீடுகள் இடிந்து விழுவதையும் பலர் மூழ்குவதையும் பார்க்கிறீர்கள். மழை போன்ற இயற்கை பேரழிவுகளும் ஏற்படும். இவை எல்லாம் திடீரென நடந்து கொண்டே இருக்கும். மனிதர்கள் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அழிவு நேரத்தில் விழிப்பார்கள். பிறகு என்ன செய்ய முடியும்? இறப்பார்கள். நிலமும் நன்றாக குலுங்கும். புயல் மழை எல்லாம் வரும். குண்டுகளையும் வீசுவார்கள். ஆனால் இங்கே அவற்றோடு உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு இரத்த ஆறுகள் ஓடும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே அடிதடி நடக்கும். ஒருவர் பிறர் மீது கேஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே நிச்சயம் சண்டையும் போடுவார்கள். எல்லோரும் அனாதைகள். உங்களுக்கு பிரபு இருக்கிறார். நீங்கள் எந்த சண்டையும் போடக்கூடாது. பிராமணர் ஆனதால் நீங்கள் சுவாமிக்கு சொந்தமாகிவிட்டீர்கள். சுவாமி என்று தந்தையையோ அல்லது கணவரையோ சொல்கிறார்கள். ஸ்ரீபாபா கணவர்களுக்கெல்லாம் கணவர். நிச்சயதார்த்தம் நடந்தால் நான் அந்த மணாளனை எப்போது சந்திப்பேன் என கேட்பார். ஸ்ரீபாபா, எங்களுக்கு உங்களோடு நிச்சயதார்த்தம் ஏற்பட்டுவிட்டது. இப்போது உங்களை நாங்கள் சந்திப்பது எப்படி என ஆத்துமாக்கள் கேட்கிறார்கள். சிலர் உண்மையை எழுதுகிறார்கள், சிலர் நிறைய மறைக்கிறார்கள். பாபா, நான் இந்த தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என உண்மையை எழுதுவதில்லை. ஒருவர் விகாரத்தில் விழுந்தால் புத்தியில் தாரணை ஏற்பட முடியாது. நீங்கள் அப்படி கடுமையான தவறு செய்தால் சுக்கு நூறாக சிதறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். உங்களை நான் வெண்மையாக்க வந்திருக்கிறேன். அப்போது நீங்கள் முகத்தை எப்படி கருப்பாக்குவீர்கள்? நீங்கள் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். அற்ப பைசா போன்ற பதவி பெறுவீர்கள். ராஜதானி ஸ்தாபனை ஆகிறது தானே. சிலர் தோல்வியடைந்து ஜென்ம ஜென்மங்களுக்கு பதவியை நாசமாக்குகிறார்கள். தந்தையிடமிருந்து இந்த பதவியை பெறவா நீங்கள் வந்தீர்கள் என்று அவர்களை கேட்பார்கள். தந்தை இவ்வளவு உயர்ந்தவராக மாற்றும் போது குழந்தைகள் நாம் பிரஜைகள் ஆகக்கூடாது. தந்தை சிம்மாசனத்தில் அமர குழந்தைகள் தாசதாசிகள் ஆவது எவ்வளவு வெட்கப்படும் விஷயம். கடைசியில் உங்களுக்கு எல்லாம் காட்சியாக கிடைக்கும். தேவையில்லாமல் இப்படி செய்துவிட்டேனே என பிறகு அதிகமாக வருத்தப்படுவீர்கள். சந்நியாசிகளும் பிரம்மச்சரியத்தில் இருப்பதால் விகாரிகள் எல்லோரும் அவர்களுக்கு தலைவணங்குகிறார்கள். பவித்திரத்திற்கு மரியாதை இருக்கிறது. ஒருவருடைய தலையெழுத்தில் இல்லை என்றால் தந்தை வந்து கற்பிக்கும் போதும் தவறு செய்து கொண்டே இருப்பார். நினைவே செய்வதில்லை,
அதிக விக்கர்மங்கள் நடக்கின்றன. குழந்தைகள், உங்கள் மீது இப்போது குரு திசை இருக்கிறது. இதைவிட உயர்ந்த திசை வேறு இருப்பது கிடையாது. திசைகள், குழந்தைகள் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றன. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இந்த நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக இருந்து பார்க்க வேண்டும். ஒரு தந்தையின் நினைவில் போதையோடு இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையில் ஒருபோதும் ஊக்கம் குறையக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், படிப்பில் ஒருபோதும் தவறு செய்யக்கூடாது. தனது பாக்கியத்தை உயர்ந்ததாக்க நிச்சயம் பவித்திரம் ஆக வேண்டும். தோல்வி அடைந்து ஜென்ம ஜென்மங்களுக்கு பதவியை அளிக்கக்கூடாது. வரதானம். உண்மையான சேவை மூலமாக அழியாத அலௌகிக்க மகிழ்ச்சி கடலில் தவிழும் பாக்கியசாலி ஆத்மா ஆகுக. எந்த குழந்தைகள் சேவையில் பாப்தாதா மற்றும் நிமித்த பெரியவர்களின் அன்பில் ஆசீர்வாதங்களை பெறுவார்களோ அவர்களுக்கு மனதில் அலௌகிக்க ஆன்மீக மகிழ்ச்சியின் அனுபவம் ஏற்படும். அவர்கள் சேவை மூலமாக மனதில் மகிழ்ச்சியையும் ஆன்மீக போதையையும் எல்லையற்ற பிராப்தியும் அனுபவம் செய்தபடி சதா மகிழ்ச்சியின் கடலில் தவிழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உண்மையான சேவை அனைவருடைய அன்பின், அனைவர் மூலமாக அழியாத மரியாதை மற்றும் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதங்களை பெறும் அதிர்ஷ்டத்தின் உயர்ந்த பாக்கியத்தை அனுபவம் செய்ய வைக்கும். யார் சதா மகிழ்ச்சியாக இருப்பாரோ அவரே பாக்கியசாலி. ஸ்லோகன். சதா மகிழ்ச்சியாகவும் கவர்ச்சி செய்யும் மூர்த்தியாகவும் ஆவதற்கு திருப்திமணி ஆகுங்கள். அவ்யக்த செய்கை. சகஜயோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். செயலில், சொல்லில், சம்பந்தம் தொடர்பில் அன்பாகவும் நினைவு மற்றும் ஸ்திதியில் அன்பில் மூழ்கியும் இருக்க வேண்டும். யார் எந்த அளவு லவ்லியாக இருப்பாரோ அந்த அளவு லவ்லீனாக இருக்க முடியும். இந்த அன்பில் கலந்த நிலையை மனித ஆத்துமாக்கள் கலந்த நிலை என்று சொல்லிவிட்டார்கள். தந்தையின் அன்பை அகற்றிவிட்டு கலப்பது என்ற வார்த்தை மட்டும் பிடித்து கொண்டார்கள். குழந்தைகள், நீங்கள் தந்தையின் அன்பில் மூழ்கி இருந்தால் பிறரையும் எளிதில் தனக்கு சமமாக, தந்தைக்கு சமமாகவும் மாற்ற முடியும். ஓம் சாந்தி.